ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அடுத்த மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு சிவன் மலை கும்பாபிஷேகம் பார்த்தாச்சு. அடுத்து இங்கே வந்து காளி கோவில் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில் இருந்த ஏரியா. நாங்கள் பிறந்து வளர்ந்து பிறந்து படித்து எல்லாமே இந்த ஏரியாவில் தான். 20 வருஷம் சென்று இப்போ இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டு பக்கத்தில் சரி காளியம்மா மேலே இருக்கிறாங்க, போய் பார்த்துட்டு அப்படியே போயிடலான்ட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்ல மலை. இந்த மலை பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, குரோம்பேட்டையில் பச்சை மலை சொல்லுவாங்க. பச்சை மலை காளியம்மன் பக்கத்தில் இப்போ சிவன் கோவில் கட்டிட்டாங்க அந்த பக்கத்து மலையிலேயே. அது என்ன கோவில் பார்த்தீங்கன்னா, குரோம்பேட்டை பச்சை மலை காளியம்மன் கோவில். இந்த பேக் சைடில் உங்களுக்கு வந்து மலை ஏறுறதை காட்டுறேன். மூச்சு வாங்குது மலை ஏறுறதுனால. இந்த மலை மேலே தான் மேலே ஏறிப்பாங்க. பாப்பா வா. பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பராக படிக்கட்டுலாம் இருக்காது, பாறையிலே வச்ச படிக்கட்டு தான். அப்பத்துலேருந்து பாறையிலே வச்ச படிக்கட்டு, ஏற முடியல. அந்த கோவிலில் சிவன் ஆலயத்தில் வந்து பிரசாதம் கொடுத்தாங்களா, அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அது மேலே ஏறி நடக்க முடியல. காலையில் வெள்ளனை நாங்கள் வந்துட்டோம். 3 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி 3 மணிக்கு எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பித்து இங்கே வரத்துக்கு 7 மணி ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்து 5:30 மணிக்கு கிளம்பினோம். இங்கே வரத்துக்கு ட்ரெயினில் வந்து 7 மணிக்கு வந்துட்டோம். 7:30 ஆயிடுச்சு. கரெக்டாக கும்பாபிஷேக டைம் வந்து 7:30, இருந்தாலும் அப்படியே வந்துட்டோம். இது பக்கத்துலேயே காளியம்மன். இந்த மலை பேர் பச்சை மலை. பார்த்திங்கன்னா நடக்க முடியாது, மூச்சு வாங்குது. கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்திருக்கோம். இன்னும் 3/4 தூரம் இருக்குது. ஏதோ அங்கே காடு மாதிரி தெரியுதுல்ல, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொரத்தியம்மன் கோவில் இருக்குது. அது ஒரு நாள் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். அது சானிட்டோரியம் வந்து டிபி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்குது. உட்காந்துட்டாங்க 2 பேரும். ரெனிப்பா இது பக்கத்துலேன்னு சொல்லி மேலே ஏறிட்டோம். இன்னும் ஒரு சுற்று போகணும். பிரகனி அப்பா நடந்துடுறாரு, எங்களால் நடக்க முடியலப்பா. அப்பா பாண்டியா மேலே ஏற்றி கூட்டிகிட்டு போயிருங்க பாண்டியா, முடியல. அப்பா இங்கே வந்து காளி இருக்காங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, நடக்க முடியல, நடக்க வேணாம். மழை ஃபுல்லாக 5 டிசம்பர் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 5 டிசம்பர். இதான் இங்கே அதிகமாக இருக்கும். இந்த 5 டிசம்பர் செடி பார்க்காத இடமே இருக்குது. அந்த மலை ஃபுல்லாக அதான். காளி தாயே போற்றி, ஜெய் காளி, ஜெய் காளி, ஜெய் காளி. ஏறி வந்தாச்சு. வந்தாச்சு. அதான் அவர் சொல்றாரு அல்ல. ரெண்டு நாளைக்கு வழி போகும். ஆமாம், தேரி பாப்பா. பரவாயில்லம்மா, கோயில கட்டிக்கிறாங்கம்மா மேலே. நாடகம்மா இதுதான் இருந்தது. இங்கே பாரு, இதுதான் இருந்து நாங்கள் வந்து பார்க்கும்போது சின்னதா. அது கோயில கட்டி வச்சுக்கிறாங்க. இப்போதான் வர நாங்களே.
இதான் அந்த கோயில் நட சாத்தியிருக்கு. இது இங்கே வா. பாப்பா இங்கே